கவர்மெண்ட் இன்ஜினியரிங் ஜாப், செக்யூரான ஃபியூச்சர், ப்ரௌடான வாழ்க்கை. இந்த மூணு தான் உங்களோட கனவா? உங்களோட கனவு நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு திஸ் இஸ் தி ரைட் டைம். அந்த கனவை நிஜமாக்க உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் தேவை. அதுக்காக தான் இருக்கவே இருக்கு நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி. ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்டா இருக்கிற நீங்க கவர்மெண்ட் கேரியருக்குள்ள போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான ப்ரிப்பரேஷன் பிளாட்ஃபார்ம் நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி தான். ஸோ மை டியர் மக்களே, வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. 2026 நடக்க போகிற ஜேடிஓ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை எப்படி படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ரோட் மேப்பாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ஜேடிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் படி ஜேடிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 7/7 ரிலீஸ் ஆகி எக்ஸாம் 29 நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னிலேருந்து கவுண்ட் பண்ணாலும் நம்ம கையில் சாலிடாக 165 டேஸ் இருக்குது. இந்த 165 டேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணால் இந்த அட்டெம்ப்ட்லேயே உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்க்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன்படி இந்த ஜேடிஓ எக்ஸாமில் 2 பேப்பர்ஸ் இருக்குது. பேப்பர் 1ல் டெக்னிக்கலும், பேப்பர் 2ல் நான் டெக்னிக்கல் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்குது. பேப்பர் 1ல் 200 கொஷின்ஸ் 300 மார்க்ஸுக்கு 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 பார்ட் ஏ பார்ட் பின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இதில் பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் நீங்கள் 100 கொஷின்ஸில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸான 40% எடுத்தாலே போதும். பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் இருக்கும். இதில் 100 கொஷின்ஸ் 150 மார்க்ஸுக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் 3 ஹவர்ஸ் எழுதுவீங்க. ஸோ பேப்பர் 1லேருந்து 300 மார்க்ஸும் பேப்பர் 2லேருந்து 150 மார்க்ஸும் சேர்த்து அவுட் ஆஃப் 450 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்தாச்சு. அதில் டெக்னிக்கல் பேப்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நாம் ஃபஸ்ட்டு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற 10 யூனிட்டில் டோட்டலாக 20 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, எதுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஆர்சிசி அண்ட் ஸ்டீல். இதை நம்ம ஸ்ட்ரக்சரல் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற பேசிக் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நியூமரிக்கல் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இதில் நீங்கள் அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறதுல மென்டல் எபிலிட்டியில் இருக்கிற 25 மார்க்ஸுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற 25 கொஷின்ஸையும் நாம் அட்டன் பண்ணணும், அதில் எல்லாமே கரெக்டாக வாங்கணும் அப்படின்னு யோசிப்போம்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த 4 சப்ஜெக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இது எல்லாமே ஹை வெயிட்டேஜ் அப்படிங்கிறதுனால இதுதான் உங்களோட ரேங்கையுமே பூஸ்ட் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி 2. இது வந்து மீடியம் வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங், ஹைட்ராலிக்ஸ் அண்ட் இரிகேஷன் இருக்குது. ஜியோடெக்னிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ரெண்டுமே சேர்ந்து வரும். இந்த 2 சப்ஜெக்ட்ஸையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தியரி பேப்பர்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக நியூமரிக்கல்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுமே கலந்துருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா ஃபார்முலாஸ் அதை விட முக்கியம். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறமா ஃபார்முலா நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு அதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்ல உங்களால நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். அண்ட் இதுக்கான முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி 3. இதில் வந்து ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் மெட்டீரியல்ஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், சர்வே, டிரான்ஸ்போர்ட்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங், இது எல்லாமே கம்ப்ளீட்லி தியரி பேப்பர் அப்படிங்கிறதுனால இதுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஷார்ட் நோட்ஸ். எவ்வளோதான் நம்ம தியரி பேப்பரை விழுந்து விழுந்து படித்தாலும் அதை நம்ம ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது படித்தது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ இந்த ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் நோட்ஸ் அண்ட் அதை ஃப்ரீக்வெண்ட் ரிவைஸ் பண்றது தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷன் நான் எதை வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் தியரி சப்ஜெக்ட்ஸ்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு பார்த்தோம் இல்லையா, எஸ்ஓஎம், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஆர்சிசி. இந்த 3 சப்ஜெக்ட்ஸுக்குமே நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி நியூமரிக்கல்ஸ் போட்டு பார்க்கணும். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிறத திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும். இந்த ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸை
பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நான் வந்து அதுக்காக நீங்க கான்செப்ட் இதுல படிக்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்லல. கான்செப்ட் அப்படிங்கறத தாண்டி நீங்க டெய்லி ஒரு கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ யூடிஎல்லோட எப்படி கன்வெர்ட் பண்றது அந்த மாதிரி டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா வரும். ஸோ அதை தான் நான் சொல்றேன், ப்ராப்ளமெட்டிக் சப்ஜெக்ட்ஸுக்கு நியூமரிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்க்கணும். அது எந்த கொஸ்டின் பேப்பராகவும் இருக்கலாம். அதை நீங்க டெய்லி போட்டு பார்த்தீங்கனாலே போதும், ப்ராப்ளமெட்டிக் சப்ஜெக்ட்ஸ்ல உங்களால நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ். தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்விரான்மெண்டல், சர்வே அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்லையுமே அதாவது தியரி தான் அதிகமாக இருக்கும் இல்லையா? நம்ம எவ்வளோதான் அந்த கான்செப்டை திரும்ப திரும்ப படித்தாலும் அதை நீங்கள் 2 நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா இதை நீங்கள் படிச்சே வேஸ்ட் தான். ட்ரூலி நான் அதை தான் சொல்ல முடியும். நம்ம முதல் நாள் படிச்சிருப்போம், 2வது நாள் படிச்சிருப்போம், 3வது நாள் அந்த சப்ஜெக்டே முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்டே போனாலும் கூட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸை அதிக அளவுக்கு ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், மைண்ட் மேப்ஸு, அதுக்கப்புறமா வந்து டேப்லெட் காலம்ஸ், இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அதோட ரிவிஷனை ஈஸி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நாளைக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். அதாவது மார்னிங் ஒரு 2.5 hours, ஆஃப்டர்நூன் ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours அண்ட் நைட் ஒரு 1.5 to 2 hours. ஸோ மார்னிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுத்துருக்கோம், நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸ், அதாவது இந்த எஸ்ஓஎம், ஸ்டீல் அந்த மாதிரி இதுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இதை காலையில் எழுந்த உடனே நீங்கள் படிக்கக்கூடாது, உட்காந்து போட்டு பார்க்கணும். ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நியூமரிக்கல்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு அப்படியே மந்தமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தியரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ என்விரான்மெண்ட், பில்டிங் மெட்டீரியல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி இருக்கிற தியரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கான நோட்ஸ் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணலாம். ஸோ ஈவினிங் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மார்னிங் ஃபுல்லாக படித்ததை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதே நைட் டைம்னு வந்துட்டிங்கன்னா நீ காலையிலேருந்து எடுத்து வச்ச ஷார்ட் நோட்ஸு, ஃபார்முலா ஷீட்ஸு, இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு, ஓ இன்னைக்கு இதெல்லாம் படிச்சிருக்கோம், இந்த டாப்பிக்கில் இந்த இதெல்லாம் இருக்குது, இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஒரு ஃபுல் கிளான்ஸ் விட்டுட்டு படுத்திங்கனாலே போதும், அந்த இது உங்களுக்கு எப்போவும் மறக்காது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வீக்லி பிளான். இந்த வீக்லி பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற 7 daysல 5 days நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சுக்கோங்க. அண்ட் இருக்கிற சாட்டர்டேயில் அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும். அந்த 5 நாள் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணலாம். அண்ட் அந்த 7வது நாள் சாட்டர்டே இல்லை சண்டே நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் மார்க் டெஸ்ட், அதாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த டெஸ்ட்டில் போட்டு பார்க்கும்போது தான் இந்த டாபிக் நம்ம படித்தோம், ஆனால் இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா என்ன அர்த்தம், அது நம்மளோட பேசிக் கான்செப்ட் இன்னும் கிளியர் ஆகலை, இல்லை அப்படின்னா நம்ம படித்ததை ஈஸியாக மறந்துட்டோம், இன்னும் நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. உங்களோட படிப்பு எந்த ஸ்டேஜில் இருக்குது, நாம் படித்தது நமக்கு மறக்குதா, மறக்காமல் இருக்குதா, நாம் புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறத எது உங்களுக்கு காட்டும் அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட் தான் காட்டும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நாம் எவ்வளோக்கு எவ்வளோ தியரிட்டிக்கல் பேப்பர்ஸ்க்குலாம் ரிவிஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பேப்பர்ஸ் நமக்கு எக்ஸாமில் கை கொடுக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு நாள் இந்த அன்னைக்கு சப்ஜெக்டை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா 7வது நாள் அதை ரிவைஸ் பண்ணணும். கண்டிப்பாக அதுக்குன்னு நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஃபுல் புக்கையும் எடுத்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. படிக்கிற டைம்லேயே நீங்கள் அதுக்கான ஷார்ட் நோட்ஸோ ஃபார்முலா ஷீட்ஸோ எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 7வது நாள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அகெயின் ரீரிவைஸ் அந்த 7வது நாள்லேருந்து 14வது நாள் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணணும். ஸோ இப்படி தொடர்ந்து 7 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஃபார்முலா ஷீட்ஸை ரிவைஸ் பண்ணாலே போதும் மக்களே. உங்களை ஃபுல்லாக புக் எடுத்து உட்காந்து படிங்க, இல்லை கிளாஸ் நோட்ஸ் எடுத்து படிங்கன்னு யாரும் சொல்ல கிடையாது. நீங்கள் ஷார்ட் நோட்ஸையும் அந்த ஃபார்முலா ஷீட்ஸையும் திரும்ப திரும்ப நீங்கள் எடுத்து படிச்சிங்கனாலே போதும், அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒரு காலமும் மறக்காது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இந்த எக்ஸாமுக்குன்னு இல்லை எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் யூஸ் பண்ணி பாருங்கள்.
ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸ்ட்ராட்டஜி ரியலி நான் சொல்லணும்னா இதுதான் எல்லா கேண்டிடேட்டுக்குமே ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். நீங்கள் ஒரு 10 to 15 இயர்ஸ் கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ கொஷின்ஸாக மட்டும் இருக்கணும்னு இல்லை, அது எஸ்எஸ்சி ஜேஇஆவோ ஆர்ஆர்பி ஜேஇஆவோ இல்லை மற்ற ஸ்டேட்ஸோட ஜேஇ எக்ஸாம்குள்ள பேப்பர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை திரும்ப திரும்ப சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு கொஷினை நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கொஷினை தூக்கி தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. திரும்ப திரும்ப அதே கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி பாருங்க. மெயினா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட கொஷின்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க கம்ப்ளீட்டா திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். வேல்யூஸ் சேஞ்ச் ஆகலாம், அவங்க கேட்டிருக்க விதம் சேஞ்ச் ஆகலாம், பட் அதோட கான்செப்ட் என்னைக்குமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதே கான்செப்டை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும் போது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் இதுதானே நம்ம நிறைய தடவை போட்டு பார்த்துருக்கோமே அப்படின்னு அந்த ஈஸி அப்ரோச் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எடுத்த உடனே திடுப்புன்னு சும்மா நான் படிச்சுட்டு மட்டும் போய் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்றது இல்லாமல் அங்கே போய் பேந்த முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா சால்வ் பண்ணி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போனோடனே உங்களுக்கு ஒரு மலைப்போ ஒரு திகைப்போ இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், சேம் கொஷின் பேப்பரை மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் போட்டு பாருங்க. ஒரு கொஷினை ஒரு டைம் போட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு வச்சிடாதீங்க கீழே. திரும்ப 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 போட்டு பாருங்க. அந்த கான்செப்ட் உங்களுக்கு மனசுல பதிகிற வரைக்கும், இப்படி ஒரு கொஷின் கேட்டாலே இப்படிதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தெரியற வரைக்கும் அந்த கொஷினை திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு டெஸ்ட் வச்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் கண்டிப்பா போட்டு பாருங்க. நீங்க ஃப்ரம் த பேசிக் நான் எல்லா கான்செப்டையும் முடிச்சுட்டு எல்லா சப்ஜெக்டையும் முடிச்சுட்டு தான் நான் மார்க் டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஒரு டாபிக் நீங்க படிச்சு பார்த்தாலும், இன்னைக்கு ஒரு டாபிக் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக்கான மார்க் டெஸ்ட்டை போட்டு பார்த்துருங்க. அப்படியே உங்களோட அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு வாரத்தில் ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு 3 மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்க. ஓகேவா, 4 மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்க. அப்படியே வீக்லி நீங்க எவ்வளோ மார்க் டெஸ்ட் படிச்சுட்டு உங்களோட மார்க் டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்றீங்களோ, நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட படிச்சது ஞாபகம் இருக்கும். அண்ட் அதே கொஷினை திருப்பி நீங்க எங்கேயாவது பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம போட்டு பார்த்தோமே, இது போன வாரம் போட்டு பார்த்தோமே, இது அதுக்கு முந்தின வாரம் போட்டு பார்த்தோமே அப்படிங்கிற ஞாபகத்திலே கூட உங்களுக்கு அந்த இது ஆன்சர் அப்படியே வந்து பை டிஃபால்ட்டா உங்களுக்கு பதிஞ்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணணும். நம்ம எந்த டாபிக்ல வீக்கா இருக்கோம், எதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம், எதுல நாம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அந்த மிஸ்டேக்ஸ் அனலைசிஸ் பண்ணி ஏன் இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் வந்துச்சு, நாம இந்த டாபிக்கை நல்லா தானே படிச்சோம், இந்த இடத்துல ஏன் இந்த கொஸ்டின் ஏன் தப்பாச்சு அப்படின்னு ஒரு மிஸ்டேக் நோட் புக் அப்படின்னு ஒரு மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு நோட்டு தனியாவே வச்சுக்கோங்க மார்க் டெஸ்ட்டுக்குன்ட்டு. இன்னைக்கு டேட் போட்டு இன்னைக்கு மார்க் டெஸ்ட் 1 அப்படின்னு போட்டு அதுல எத்தனை மார்க்குக்கு நீங்க மொத்தமா எழுதுனீங்க, அதுல எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க, எத்தனை கொஷின்ஸ் தப்பு விட்டீங்க, அந்த கொஷின்ஸ்லாம் ஏன் அந்த தப்பு வந்துச்சு, ஒரு மைனர் மிஸ்டேக் நீங்க விட்டுருக்கலாம், ஒரு ஃபார்முலாவை தப்பா போட்டிருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸை விட்டுருக்கலாம், ஏன் அந்த தப்பை விட்டோம் அப்படின்னு நாம் அந்த விட்ட தப்பை அனாலிசிஸ் பண்ணாதான் மெயின் எக்ஸாமில் அதே கொஷின் அதே மாதிரி வரும்போது நம்ம அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருப்போம். ஸோ மார்க் டெஸ்ட் போட சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சும்மா போட்டு தள்ளுறதை விட அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை அனாலிசிஸ் பண்ணி அதை அந்த மிஸ்டேக் நோட் புக்கில் எழுதி வச்சு அடுத்த தடவை நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்களா, முந்தின நாள் போட்டு அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான மிஸ்டேக்ஸை எடுத்து பாருங்க, அந்த நோட் புக் எடுத்து பாருங்க. ஓ இந்த கொஷின்லாம் தப்பு பண்ணியிருக்கோமா, ஓகே இந்த வாட்டி நம்ம அதெல்லாம் திருத்திக்கணும் அப்படின்னு அதை ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்க. போன மார்க் டெஸ்ட்டையும் இந்த மார்க் டெஸ்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. அதுல 10 மார்க் எடுத்திருக்கோமா, இதுல 15 மார்க் எடுத்திருக்கோமா, பரவாயில்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நாள் ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் வெறும் 10 மார்க்கு, அதே அந்த யூனிட்ல நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 1 மந்த் கழிச்சு அந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல 100 மார்க். திங்க் அபவுட் த கான்ஃபிடென்ஸ் இட் கிவ். அந்த மாதிரி நம்ம மறுபடி டெஸ்ட்டை போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால அந்த கான்ஃபிடென்ஸையும் கெயின் பண்ண முடியும், அதே மிஸ்டேக்கை நம்ம ரிப்பீட் பண்ணாமலும் இருப்போம்.
ஸோ நான் சொன்ன எல்லா ரூல்ஸையுமே கொண்டு வந்துட்டு ஃபைனலாக நான் வந்து எப்படி இந்த இடத்துல நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சிட்டீங்க, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, எதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, எதுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டின்னு சொன்னதெல்லாம் வச்சு எல்லாமே போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் இந்த 5 கோல்டன் ரூல்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ எந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த ஸ்டேட்டுக்குள்ளதாக இருந்தாலும் பரவாயில்ல, எஸ்எஸ்சி ஆர்ஆர்பின்னு எந்த கொஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் you should do the previous year questions. அதை ரிப்பீட் பண்ணுங்க. ஹை ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த டாபிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அண்ட் ஃபார்முலா ஷீட்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க. அது ஷார்ட் நோட்ஸோ ஃபார்முலா நோட்ஸோ அதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டீங்க, ஒரு 10 பக்கம் 20 பக்கம் இருக்கிறவங்களோட கிளாஸ் நோட்ஸில் இருக்கிற மொத்த ஃபார்முலாஸையும் நீங்கள் ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ரிவிஷன் டைம். ஸோ நாம் அடுத்தது ரிவிஷனுக்கு தான் வரப்போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3வது நாள் ஒரு ரிவிஷன், 7வது நாள் ஒரு ரிவிஷன், 14வது நாள் ஒரு ரிவிஷன், 21வது ஒரு நாள் ஒரு ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் சைக்கிளை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ இத்தனை டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 10 பக்கம் 20 பக்கம் எழுதி வச்சிருக்கதை உங்களால் இத்தனை டைம் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ண முடியாது. ஐ எம் ஷுர் அபவுட் இட். ஸோ மெயின்டைன் அ ஃபார்முலா ஷீட் அண்ட் ஷார்ட் நோட்ஸ். அதுதான் உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓவர் ரீடிங். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, ஃபார்முலா ஷீட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, இது எல்லாமே உங்களால் எல்லா டாபிக்ஸுக்குமே பண்ண முடியாது. எக்ஸாம் ஓரியன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு மட்டும் ப்ரியாரிட்டி கொடுங்க, அதுக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. ரிப்பீட்டட் கான்செப்ட் என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சும்மா நான் வந்து படிக்க உட்காந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அட்டை அந்த புக்கை படித்து முடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. படிச்சுட்டீங்க, பேசிக் கான்செப்ட்ஸை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது எதுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எது நாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்யூரசி. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் நான் சொல்கிறேன். இப்போ எல்லாமே படிச்சுட்டு போயிட்டு அக்யூரசி இல்லாமல் நான் எல்லாத்தையும் நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, நம்ம சும்மா எல்லாம் அடிச்சு விட்டுட்டு வருவோம். பட் when it compares to other exams, ஒரு ஆர்ஆர்பியோ எஸ்எஸ்சியோ எழுதுறீங்க, நீங்கள் இதை படிச்சுட்டு போய் எழுதுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிளைண்டாக கெஸ் பண்ணாதீங்க. அக்யூரேட்டாக வரத்துக்கு ஆன்சர் வரத்துக்கு மட்டும் ஆன்சர் எழுதுங்க. ஒரு 80 to 90% உங்களோட அக்யூரசியை மெயின்டைன் பண்ணாதான் உங்களால் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். இல்லாத நல்ல நம்ம எழுதின கொஷின்ஸ்க்கான மார்க்கும் என்ன செஞ்சிடும், போயிடும். ஸோ உங்களோட அக்யூரசியை மெயின்டைன் பண்ணுங்க. அட்டெம்ப்டை விட அக்யூரசி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஜேடிஓ எக்ஸாம் அண்ட் ஃபார் அதர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன செய்யக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக்ஸை நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் இல்லாமல் படிக்காதீங்க. இன்னைக்கு இந்த டைமில் இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கணும், இந்த டாபிக் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பிளானை முன்னாடியே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ இப்போ ஒரு மூட் அப்செட்டான ஒரு டேல கூட இப்போ என்ன படிக்கிறதுனே தெரியாமல் நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு, இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நாம் வந்து எஸ்ஓஎம்ல இந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னா டக்குன்னு அந்த டாபிக் எடுத்து உங்களால் படிக்க முடியும். ஒரு லோவாக இருக்கிற டேல கூட உங்களால் ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பிளான் ரொம்ப முக்கியம். ஸோ பிளான் இல்லாமல் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அடுத்ததாக ரிவிஷனை இக்னோர் பண்ணுறது, இது ரொம்ப பெரிய மிஸ்டேக். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுதான். ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னைக்கு படிச்சு அதை 1 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகமே இருக்காது, கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஸோ ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்ல அந்த 3, 7, 14, 21 டேஸ் ரிவிஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ரிவிஷனை இக்னோர் பண்ணவே செய்யாதீங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணாமல் போகிறது, நம்ம தான் எல்லா கான்செப்டும் படிச்சிட்டோமே, அப்புறம் எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினை கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். அதே மாதிரி நியூமரிக்கல்ஸை பார்த்து பயப்படாதீங்க. நமக்கு இருக்கிற எஸ்ஓஎம், ஸ்டீல், ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே எப்படின்னா நியூமரிக்கல்ஸ் தான்.
ஸோ எனக்கு நியூமரிக்கல்ஸை பார்த்தா பயம் அப்படின்னு இல்லாமல் நியூமரிக்கல்ஸை பார்த்து அந்த பயத்தை விட்டுட்டு டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் நியூமரிக்கல்ஸில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ப்ரிப்பரேஷனுமே முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ஒரு 30 டேஸில் எக்ஸாமுக்கு முன்னக்குட்டி நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ரிவிஷன் மட்டும்தான். உங்களோட ஷார்ட் நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃபார்முலா ஷீட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள், மறுபடி மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இது மூணும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். எதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக நான் ஒரு டாபிக் படிக்க போகிறேன், இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ஆனால் நான் இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால இதை நான் புதுசாக படிக்க போகிறேன் அப்படின்னு எந்த ஒரு புது டாப்பிக்கையும் டச் பண்ணாதீங்க. நீங்கள் படித்த வரைக்கும் போதும். நீங்கள் படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரியான மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்க. அதுவே உங்களோட லாஸ்ட் 30 டேஸ்க்கு போதும். அதுதான் உங்களோட மார்க்ஸையும் டிசைட் பண்ணும். ஸோ ஃபைனலாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரல் பேப்பர்ஸாக இருக்கட்டும், ஜியோ டெக்னிக்கல், இந்த மாதிரியான கோர் சப்ஜெக்ட்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தியரி சப்ஜெக்ட்ஸை திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. அதிக அளவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. நீங்கள் டெய்லி ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டிருந்தீங்கன்னா, உங்களால் முடியாத ஒரு ரொம்ப லோவான ஒரு டேல கூட அட்லீஸ்ட் ஒரு 1 hour படிங்க. அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. இடையில ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருது, இல்லை நீங்கள் ஏதாவது வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் கூட அந்த இன்னைக்கு ஓகே வேண்டாம், நம்ம நாளைக்கு இதை சேர்த்து வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. உங்களோட கன்சிஸ்டன்சியை மட்டும் த்ரூ அவுட் தி ப்ரிப்பரேஷன் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஸ்ட்ராட்டஜிஸ், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டெய்லர் பண்ணி நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிலேருந்து ஃபைனலாக இந்த ஜேடிஓ எக்ஸாமுக்கு ஸ்பாக்ஸ் ஃபைனல் பேட்டில்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பாக்ஸ் ஃபைனல் பேட்டிலோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 600+ லைவ் செஷன்ஸ் இருக்குது, 160+ டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. இது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமான டெஸ்ட் சீரீஸ். அது போக நீங்க படிக்கிறதுக்காக 350+ ஃப்ரீ PDF மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் அண்ட் 85+ ரிப்போர்ட் கார்ட்ஸ் கொடுக்குறோம் உங்களோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்காக. ஸோ நீங்க டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்களா, அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா, ஃபார்முலா ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா, டெய்லி டெஸ்ட் அட்டென்ட் பண்றீங்களா, டெய்லி இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களோட கன்சிஸ்டன்சியை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 85+ ரிப்போர்ட் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்றோம் அண்ட் 20,000+ லைவ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம எல்லா இயரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நாங்க சால்வ் பண்றோம். இது மட்டும் இல்லாம ஜிஎஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக ஃப்ரீ வீடியோஸும் ப்ரொவைட் பண்றோம். எல்லா இன்ஸ்டியூட்ஸ்ல இருந்துமே இந்த ஜேடிஓ எக்ஸாம்காக ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ்க்கும் நம்மளோட ஸ்பாக்ஸ் ஃபைனல் பேட்டிலுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா. நம்ம ஸ்பாக்ஸ் ஃபைனல் பேட்டில் 600+ செஷன்ஸ் இருக்கு, மற்ற அகாடமிஸ்ல 150+ செஷன்ஸ் தான் இருக்கு. நாம 165+ டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்றோம். பட் மற்ற அகாடமிஸ்ல இது வெறும் 50+ தான். படிக்கிறதுக்காக ஃப்ரீயான PDF மெட்டீரியல்ஸ் எந்த அகாடமியுமே தரதில்லை. பட் நாம 350+ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றோம் அண்ட் இந்த ரிப்போர்ட் கார்ட்ஸுமே எந்த அகாடமிக்கிட்டையுமே இல்லை, நாம மட்டும்தான் இதை ப்ரொவைட் பண்றோம். 20,000+ கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. மற்ற அகாடமிஸ்ல இது வெறும் 5,000 தான். அது மாதிரி மற்ற அகாடமிஸ்க்கான ரிவ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 100+ தான். நம்ம அகாடமில இருந்து 1,800+ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கு அண்ட் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த கோர்ஸை நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற அகாடமிஸ்ல பார்த்தீங்கன்னா இது 45,000ல இருந்து 90,000 வரைக்கும் இந்த கோர்ஸ்க்காக சார்ஜ் பண்றாங்க. ஸோ நான் இந்த கோர்ஸில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். மற்ற அகாடமிஸ்க்கும் நம்ம அகாடமிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 80% ஸ்பெஷல் ஆஃபரும் காத்துட்ருக்கு. ஸோ நீங்களும் இந்த ஆஃபரோட கோர்ஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி நம்ம அகாடமியோட ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்க, இல்ல வேற கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவுமே நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்களுமே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிற கோர்ஸ், இவ்வளோ எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கிற நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியோட கூகுள் ரிவ்யூஸ் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மற்ற எந்த அகாடமிக்குமே இல்லாத அளவுக்கு நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிக்கு 1,800+ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்குது.
1800 பிளஸ் பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கிற நம்ம அகாடமில இருந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு கோர்ஸ், இவ்வளோ ஆஃபர்ஸோட நீங்களும் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9677711366 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் மெட்டீரியல்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ், லேட்டஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி குரூப்புக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. So finally, Sparks Academy wishes you very all the best for your great start. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.